ஜட்மெண்ட் போட்டுருக்காங்க தெரியல. அதாவது பொண்ணோட ட்ரெஸ் மோசமா இருந்தா ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொண்ணுடைய ட்ரெஸ் வந்து போட வேண்டியதான், ஃப்ரீடம் இருக்க வேண்டியதாங்க. பட் வந்து மோசமா அவங்க ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு இந்த நெக் வந்து ரொம்ப லோவா போடுறதும், அதாவது ஜென்ஸ் வந்து கவர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது யாரோட தப்பு? பொண்ணுங்களோட தப்பு தானே. கவர்றாங்க. அதாவது நம்ம உடம்பு காட்டுறது வந்து தப்பு இல்லைங்களா? ட்ரெஸ் போட வேண்டியதான். அது எப்படி போடணும், அடுத்தவங்களை வந்து ஓவர் அட்டென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு. அதாவது பார்த்தா ஒரு பெண்ணே ட்ரெஸ் பண்ணல நம்மளுக்காக தான் நம்ம பண்றோம். ஒரு பெண்ணுனால ஒரு கவர்ச்சிகரையான உடல் சொல்றோம். அதை வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. 10 இயர்ஸ் பேக் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பாவாடை தாவணி, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆடையை வந்து மோசமா குறைச்சிட்டாங்க. எவ்வளவு அதாவது இப்போ 1/2 சென்டிமீட்டர்ல கூட ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா. புரியுங்களா நான் சொல்றது? 1/2 சென்டிமீட்டர்ல கூட ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டுவிட்டா அது அவ என்ன நினைக்கிறா, அது என்னோட சுதந்திரம் நினைக்கிறா. இவங்க சொல்றது கரெக்ட் தான், 90 சொல்றது. ஸோ ஒரு பொண்ணு வந்து பாக்குற கண்ணுல இருக்கு, போற ட்ரெஸ்ல இருக்கு அப்படிலாம் கிடையாது. பாக்குற கண்ணுலயும் இருக்கு, போற ட்ரெஸ்லயும் இருக்கு. இப்ப நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு 5 பொண்ணு வராங்க. ஒரு பொண்ணு வந்து மேக்கப், நிறைய ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். போவோம் 5 பேர் மேலயும் போவோம். ஆனா 4 பேரை பார்த்துட்டு 5வது ஆளை பார்க்கும்போது மட்டும் உங்க கண்ணு ஃபோக்கஸ் ரொம்ப நேரம் அங்கதான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தனியா தெரியுதா, எல்லாரோட தனியா தெரியுதா, அதனால அந்த ஃபோக்கஸ் அங்கதான் போறோம். ஸோ நல்லா சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ட்ரெஸ் போடுறது கவர்ச்சியா ஏதாவது ஒரு பார்ட் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா பார்க்கதான் செய்வாங்க. யாரும் கண்ணை மூடிட்டுலாம் போக மாட்டாங்க. சில பொண்ணுங்க டைட்டா ட்ரெஸ் பண்ணா அந்த பார்ட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நினைப்பேன், என்னடா இப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. சம்டைம் நானே வந்து எனக்கு டைட்டா இருக்கிற ட்ரெஸ் போட்டாலே எனக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. என்னடா இவ்வளவு டைட்டா இருக்கு அப்படின்ட்டு நமக்கே தோணும் சில ட்ரெஸ் எல்லாம் போட்டா. சோ நமக்கே தோன்றப்ப பாக்குறவங்களுக்கு தோணாதா? இதுக்காக நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே கவர்ச்சியானது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இருக்கு, போடலாம். கொஞ்சம் லூஸா போட்டா அது வந்து கவர்ச்சியா நமக்கு தெரியாது. ஸோ அதனால எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம். ஸோ இப்போ சொல்லுங்க, பாக்குற கண்ணில இருக்கா, போற ட்ரெஸ்ல இருக்கா? ரெண்டுத்துலயுமே இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பொண்ணுங்க சொல்லுவீங்க பாக்குற கண்ணுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு வாட்டி கூட உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போடும் போது என்னடா இவ்வளவு டைட்டா இருக்கு, ஒரு மாதிரி உங்களுக்கு தோணதே இல்ல? கடவுள் வந்து பொண்ணுங்களையும் பசங்களையும் வேற வேற மாதிரி தான் படைச்சிருக்காங்க. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த காலத்துல இருந்தே பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சோ அது யாராலுமே மாத்த முடியாது. ஃபேக்ட் இதுதான். இந்த காலத்துல வந்து சாரி தான் கட்டணும் அப்படின்னாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. நம்ம என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். என்ன ஒண்ணு கொஞ்சம் கவர்ச்சி இல்லாம போட்டா நமக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது.